எல்லாருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு புதிய தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய பதிவில் நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சர்க்கரை நோய் குணமாக்கும் வழிமுறைகள் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் இருந்து உங்களோட பகிர்ந்து போறேன்னு சொல்லியிருக்கேன். அதன்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்க எத்தனை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய டாக்டரையே பார்த்துட்டுருங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்னன்னா 3 கேள்விகள் தான். நீங்க பார்க்கக்கூடிய அந்த டாக்டர் அந்த மருத்துவர் தொடர்ச்சியா உங்களை ஒரே அளவுல சர்க்கரையில வச்சிருக்கிறாரா அப்படிங்கறத நீங்க கண்காணிக்கணும். அதுதான் முதல் நிலையில. ஒரு மாத்திரை ஒரு டோஸ் கொடுக்குறாரு, கட்டுப்படுது, திரும்ப மறுபடியும் அதிகமாகுது, டோஸ் அதிகப்படுத்துறாரு, திரும்ப மறுபடியும் அதிகமாகுது, மறுபடியும் டோஸ் அதிகப்படுத்துறாரு, கடைசியா இன்சுலின்ல கொண்டு போய் விட்டுறாரு. அதற்கப்புறம் இன்சுலினும் பலன் தரலன்னு உங்களை கைவிட்டுறாரு. அவ்வளவுதான். அடுத்து உங்களை மரணத்தை நோக்கி தள்ளிடுறாருன்னு வச்சுக்காங்க. இப்படிதான் நடக்குது. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் எந்த மருத்துவரும் ஒரு குறைந்த அளவோ அல்லது அதிக அளவோ அல்லது இன்சுலினோ தொடர்ச்சியா இந்த சர்க்கரை நோயை குறைக்க அல்லது கட்டுப்படுத்த முடியுமா அப்படி என்றால் முடியாதுன்னு நான் பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். வெற்றிகரமாக என்னுடைய இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 617 பேர். கடைசி வீடியோ போட்டு 2 நாள் ஆகிறது, 20 பேர் கூட இன்னும் பார்க்கலங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நல்லது எப்பவுமே மனிதர்களுக்கு ஆகாது. சக்கரவர்த்தி திருமகள்ல எம்ஜிஆர் பாடின மாதிரி, உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால்னு பாடுவார். நாம் அழுது என்ன புலம்பி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. நான் அந்த மாதிரி எல்லாம் மக்களை எண்ணல. மருத்துவர்கள் அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு நோயாளியை அதிக அளவு மருத்துவர்கள் பயமுறுத்தி தான் வச்சிருக்காங்க. அதிகமான பயத்தோட தான் இந்த சர்க்கரை நோயாளிகள் நடமாடுறாங்க. நீங்க மருத்துவரை சந்திக்கும் போது அவர் 3 வழிமுறைகள் சொல்றாரு. அதாவது வழக்கமா நீங்க உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்யணும், மாத்திரைகளை ரெகுலரா அந்த டைமுக்கு எடுத்துக்கணும், நேரத்துல சாப்பிடணும், குறிப்பா அவங்க கொடுக்குற அந்த டயட்டை எடுத்துக்கணும். அந்த மாதிரி டயட் தான் நீங்க சாப்பிடணும். பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 6 தடவை டயட் சாப்பிட்ற மாதிரி வரும். காலை உணவு, மதியம் 11 மணிக்கு ஒரு உணவு சிம்பிளாக, மதியம் ஒரு உணவு, அப்புறம் மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு உணவு, அப்புறம் இரவு நேர உணவு, குறைந்த அளவு உணவு, அதிக கலோரிகள் இல்லாத உணவுகள் தான் கொடுப்பாங்க. கலோரிகள்னா நீங்க உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள் கொடுக்கக்கூடிய சில உணவுகள் எல்லாம் தவிர்த்து தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சர்க்கரை நோய் ஒருபோதும் குறைவதில்லை. குறையும், சர்க்கரை பிளட்ல குறையும், அவ்வளவுதான். ரத்தத்துல போற சர்க்கரை குறைஞ்சிடும். ரத்தத்துல போற சர்க்கரை குறைஞ்சதுன்னா உடலுக்கு செல்லக்கூடிய அந்த திசுக்களுக்கு செல்லக்கூடிய அந்த குளுக்கோஸினுடைய அளவு பெருமளவு குறைஞ்சிடும். ஆனா அதோடு அது நிற்குமா அப்படி என்றால் நிற்காது. அதான் நான் தான் முதல்லயே சொல்றேன், ஒரு மாத்திரை ஒரு அளவு கொடுத்துட்டாருன்னா அந்த அளவு தொடருமானா 100% தொடராது, மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்துவார். சரி, இதுல விமோச்சனம் இருக்கான்னு யாராவது உங்க மருத்துவரை நீங்க ஒரு தடவை கேட்டிருக்கீங்கன்னா அவங்க கேட்கற அளவுக்கு அனுமதிக்கிறதுல அதிகபட்சமா 2 நிமிஷம் தான் வெளியில அனுப்பிச்சிருவாங்க. நர்சம்மா கூட மாத்திரையும் கையோட வாங்கி கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்குது எல்லா இடத்துலயும், எல்லா மருத்துவமனைகள்லையும் இதுதான் நடக்குது. பட் அது நோயாளிகள் விரும்புறாங்க. ஒரு ஃபைல ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன சர்க்கரை இருக்குதா, எழுத்து வீட்டுக்காரனுக்கு என்ன சர்க்கரை இருக்குன்னு இந்த விசாரிக்கிறது தான் மனிதனுடைய ஒரு கீழ்த்தரமான புத்தியா இருக்கு. எந்த நோயா இருந்தாலும் யார்கிட்டயா சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கா? யாரும் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க போறதில்ல, மருத்துவர் உட்பட கொடுக்க போறதில்ல. அவர் ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட் பண்ணா எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதை நம்பி எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, எந்தெந்த பில்டிங் கட்டணும், இந்த சிந்தனையில தான் அவங்க எல்லாம் போவாங்க.
அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இது வந்து குணமாகாத ஒரு நோய்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க சொல்றதை நீங்க நடைமுறைப்படுத்த முடியாது. உணவுலையும் கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது, உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் செய்ய முடியாது. மாத்திரை மருந்து நீங்க ஒழுங்கா எடுக்க மாட்டீங்க, ஏன்னா அதனுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கும், உடல்ல பாதிப்புகள் ஏற்படும். அப்படியே ஒவ்வொரு மருத்துவராக சுத்திட்டு கடைசியில எலும்பு தோலுமா ஆகிதான் மரணிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எளிமையாக நீங்க வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவுகளே வந்து சாப்பிட்டு இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுதலை அடையலான்னு நான் சொல்றேன். ஆனா யாரும் இது வரைக்கும் அதை சரியா பார்க்கலங்கிறதான் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் என்னுடைய கடமை ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி சொல்றேன். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த இந்த நான் சொல்ற இந்த நடைமுறையை பின்பற்றுங்க. காலை எழுந்தவுடன் இந்த பெட் காப்பி குடிக்கிறதெல்லாம் கட்டாயம் நீங்க நிறுத்தி ஆகணும். அந்த பழக்கம் இருந்ததுன்னா அதை நிறுத்திடுங்க. காலையில எழுந்தவுடன் பல் துளக்கிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு முடிந்தவரை ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரை தண்ணி குடிக்கலாம். நான்லாம் 1 லிட்டர் சாப்பிட்றேன். அந்த மாதிரி சாப்பிட்றவங்க ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. மிஞ்சினா ஒரு சிப் அடிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு டம்ளர் தான், அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காங்க பாடியை, உடம்பு அப்படிதான் வச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்னா, சர்க்கரை இல்லாத ஒரு டீ, பால், காப்பி எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது மிக ஆபத்தானது. அது வந்து சர்க்கரையை அதிகப்படுத்தி விடும், அந்த சென்சாரே கட் ஆகிடும். அதனால நான் என்ன வரேன் அப்படின்னா, ஒரு லோ கலோரிஸ், அதாவது வந்து சர்க்கரை இனிப்பு சத்து மட்டும் உள்ள சுகர் ஃப்ரீயை பயன்படுத்திக்கலாம், கலோரிகள் இல்லாத இனிப்புகளை பயன்படுத்திக்கலாம். இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாட்டு சக்கரை சாப்பிட்டா சர்க்கரை குறையும் நாட்டு சக்கரை சாப்பிட்றாங்க. 93% அதுல கார்போஹைட்ரேட் என்கிற சர்க்கரை சத்து இருக்கிறது. வெள்ளத்திலையும் அதே அளவு இருக்கு, சர்க்கரையிலையும் அதே அளவு இருக்கு. இதுல 93, அதுல 97, 98 இருக்கும் சர்க்கரையில, வெள்ளை சர்க்கரையில. ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஆபத்தான உணவுகள் தான். அதனால நான் இதெல்லாம் உங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன். சர்க்கரையை குறைக்க விரும்பும்போது முதல் நிலையில இதை நீங்க கட்டாயம் செய்யணும். சுகர் ஃப்ரீன்னு வைப்பாங்க கடையில. இதுல நேச்சுரான்னு ஒன்று வருது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ விழாவரியா உங்களுக்கு முதல்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்றேன். நீங்க இன்னைக்குதான் நீங்க நோயாளி, எந்த நோயாளியா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில இருந்தாலும் இந்த நான் சொல்ற நடைமுறையை கடைபிடிங்க. இந்த சுகர் ஃப்ரீங்கிறது வந்து நேச்சுரான்னு கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும், இதுல மெடிக்கல்ல கிடைக்கும், அல்லது ஷாப்பிங் மால்ல கிடைக்கும். இதை நீங்க வாங்கிக்கோங்க. இதை நான் காண்பிக்கிறேன் பாருங்க, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் அது, இதுதான் சுகர் ஃப்ரீ. அதனுடைய உள்ள வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுடைய சுவைக்கு ஏற்ப, நல்ல இனிப்பா சாப்பிட்றதுக்கு ஏற்ப ஒரு அதிகபட்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 மில்லிகிராம்ல இருந்து 150 மில்லி லிட்டர்ல இருந்து 200 மில்லி லிட்டர் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். இதை வந்து அந்த பாலுக்கோ அல்லது டீயோ, பால், காப்பி எதுனாலும் இந்த இனிப்பு போட்டு சாப்பிடுங்க. இது போட்டு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, சென்சார் வந்து ஓப்பன் ஆகும், அப்படி இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். பட் இன்சுலினுக்கு தகுந்த சர்க்கரை உடல்ல இல்லாதனால அது என்ன பண்ணும்னா, ஏற்கனவே உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். இது ஒரு மாயாஜால தோற்றம் மாதிரி தான். ஒரு கண்ணுக்குட்டியினுடைய தோலை எடுத்து வைக்கப்பில்லு வச்சு பால் கறக்கிற வேலையை தான் இது மூளை செய்யுமானா கட்டாயம் செய்யும். அதற்குன்னு ஒரு பகுதி, ஒரு அமைப்பு இருக்கு உடல்ல. அந்த இம்யூனிக் சிஸ்டத்தை வந்து இது தூண்டி விடும். எனக்கு இதுல அனுபவம் நிறைய இருக்கு. நான் 20 வருஷமா 25 வருஷமா நானே இதை யூஸ் பண்றேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா யூஸ் பண்றேன். நோ சைடு எஃபெக்ட். எந்த யூடியூப்ல சொல்றதுன்னு நீங்க நம்பவே நம்பாதீங்க, அதெல்லாம் முழுப்பை. நோ சைடு எஃபெக்ட். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாள் டைம் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சர்க்கரை அளவு கணிசமாக குறையும். கணிசமாகனா ஓரளவு கட்டாயம் குறையும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மாத்திரையை அதிகப்படுத்த வேண்டியதில்லை. வழக்கம் போல டாக்டர் சொல்ற அதே கட்டுப்பாட்டு உணவையே கடைபிடிங்க. இது சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க அதிகமான உணவெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட், ஒழுங்கான ரிசல்ட் கிடைக்காது. அப்போ இந்த ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு கட்டாயம் குறையல, சந்தேகமே கிடையாது. நான் என்ன சொல்ல, சர்க்கரை இல்லாத சாப்பிட்டா எனக்கு இதை விட இன்னும் குறையுமானா நிச்சயமாக குறையாது. சர்க்கரையே, இனிப்பே இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுகள் ரத்த சர்க்கரையை அதிகப்படுத்திவிடும். அது ரொம்ப ஆபத்தானது. அதனால நான் சொல்ற இந்த வழிமுறையை கடைபிடிங்கள். முதல் நிலையில 10 நாள் அல்லது 15 நாள் இதை டெஸ்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல வந்து இதற்கு அடுத்து என்ன செய்யறது, எவ்வளவு இருந்தால் நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்றதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நீங்க எல்லாமே பதிவு பண்ணிக்கோங்க.
கண்டினியூவாக நீங்கள் அதை செயல்படுத்துனீங்கன்னா சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய ரகசியம், அதாவது எவ்வளோ இருந்தாலும் வெளிவரக்கூடிய ரகசியங்களை நான் சொல்லி கொடுத்துட்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் இதை விட ஒரு சிறப்பான விஷயங்களோட நான் சந்திக்கிறேன். இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பார்க்கிறவர்கள் உங்களுக்கு நோய் இருந்தாலும் இல்லைன்னாலும் இது பயன் தரும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. எந்த காலத்திலேயாவது உதவும். அல்லது இந்த மாதிரி நலிவடைந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க இல்லையா, சர்க்கரை நோயில் ஆபத்தில் இருக்கிறவங்க, சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்க. இதனால சைடு எஃபெக்டே கிடையாது. 100% சைடு எஃபெக்ட் கிடையாது. இது சம்பந்தமா ஒரு டாக்டர் எழுதின ஒரு புத்தகத்தினுடைய நகலை அடுத்த வீடியோவில் நான் உங்களோட காமிக்கிறேன். நீங்க பாருங்க, பயமில்லாத இதை செய்யுங்க. கண்டிப்பாக சர்க்கரையிலிருந்து விடுதலை ஆகலாம்னு சொல்லி, இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.